பதிமூன்றாவது திருத்த சட்டம் அந்த ஜனாதிபதி முறைமைக்கூடாகத்தான் கொண்டு வரப்பட்டது. பலன் உண்மை. ஆனால் அந்த அதிகாரங்களை வைத்துக் கொண்டு தொடர்ந்து எல்லோருமே அந்த அதிகாரங்களை பயன்படுத்திக் கொண்டிருக்க முடியாது. ஏனென்றால் அந்த அதிகாரங்களை பயன்படுத்துவதூடாக நாங்கள் மீண்டும் மீண்டும் எங்களை சலுகை உள்ள சிறுபான்மை சமூகமாக நாங்கள் பேரும் பேசுகிறவர்களாக இருக்க விரும்புகிற மொழியை உங்களுக்கு தெரியும். காலகட்டத்தை தாடி வைத்திருக்கிறது அல்லது குர்வான் வைத்திருக்கிறது அப்படியானவர்கள் எல்லாம் அச்சுறுத்தப்பட்ட காலம் இருந்தது. மிச்ச காலத்துக்கு முன்பு அப்படியான சொல்லி மாற்றம் அடைந்து சிங்கள மக்கள் அந்த மனப்போக்கில் இருந்து விடுபட்டு கலைந்து விட்டார்கள். இந்த 13வது திருத்த சட்ட முறைமை இல்லாமல் செய்யப்பட வேண்டும். புதிய அரசியல் யாப்பில் அது இல்லாமல் வரணும் என்ற கருத்தொண்டு வைக்கிறார். இந்திய ஒப்பந்தம், இலங்கை ஒப்பந்தம் எங்கள் முதுகின் மீது, முஸ்லிம்கள் முதுகின் மீது எழுதப்பட்ட அடிமை சாசனம். எனக்கு அவரிடம் ஒரு கேள்வி இருந்தது. ஏன்னா அடிமை சாசனத்தை நீங்களே அதை பலப்படுத்திக் கொண்டு போனீர்கள். விடுதலை புலிகளுக்கான ஆயுதங்களை பிரேமதாசா வழங்கி இருந்தார் இந்திய ராணுவத்தோடு அடிபடுறதுக்கு. அதே நேரம் பிரபாகரன் அவர்களை, விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை தன்னுடைய சகோதரன் என்று சொல்லி தேசிய ஊடகங்கள்ல பிரேமதாசா நேர்காணல்களும் வழங்கியிருந்தார். 10 மில்லியன் மாதம் அவர்கள் புலிகளுக்கு தன்னுடைய காசை வழங்கினார். துறைசியில் இருந்து புலிகளுக்கு இலங்கை ஒப்பந்தம் 13வது திருத்தத்துக்கு எதிராக விடுதலை புலிகள் மிக உருக்கத்தனமாக நடந்து கொண்டிருக்கிறார். தங்கள பிரதேசங்கள வளங்களை அதை நிர்வாகம் செய்ததற்கான அதிகாரத்தை தானே அவர்கள் கூறுகின்றனர். அதை ஜேவிபி மாற்றன் அல்லது என்பிபி மாற்றன் என்று சொல்றதுக்கான வாய்ப்புகள் இதுக்கு மட்டும் நீங்க நினைக்கிறீங்க? ராணிகள் விடுவிப்பு, ராணுவ முகாம்கள் நீக்கம், எல்லாமே ஒன்றை ஒரு மறைமுகமாக ஒன்று சொல்லுகிறது. என்ன, உங்களுடைய நிலத்திலே நாங்கள் ஆக்கிரமித்திருக்கிறோம் என்ற விஷயத்திலிருந்து நான் விடுபடுகிறோம். பெரும்பாலும் இந்த தமிழ் தேசிய கட்சிகளுடைய தலைவர்கள் வெளியில போகின்ற பொழுது இந்த மழை அது இது என்று சொன்னால் அவர்களுக்கு இன்னொருதான் கூட பிடிச்சு கொண்டிருக்கிறார். இந்த தலைவர்மார் கூட பிடிக்க மாட்டோம், அவருக்கு போற ஒரு அசிஸ்டன்ட் தான் ஒரு பண்ணையார் மாதிரியான ஒரு அதிகாரத்தை வைத்திருக்கிற ஒரு தன்மையை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் ராமலிங்கம் சந்திரசேகர் ஒரு கடத்தொழில் அமைச்சர். அவர் தன்னுடைய கூடயே தானே பிடிச்சிட்டு போறார். அந்த மக்களை தானே அணைத்து கொண்டு போறார். அப்ப அந்த இடத்துல அதுல இல்ல சிலர். வணக்கம் நேயர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் தேர்தலுக்கு பின்னான அரசியல் சூழல் மற்றும் தற்பொழுது நடந்துள்ள அனர்த்தங்கள் தொடர்பில் நாங்கள் இன்றைக்கு உரையாட இருக்கின்றோம். நம்மோடு இன்று கலந்து கொள்ள இருப்பவர் தேசம் நெட் மற்றும் யூடியூப் சேனல்களுக்கு மிகவும் அறிமுகமான சட்டத்தரணி, சட்ட வல்லுநர் சையத் பசீர் அவர்கள். தற்போது பிரித்தானியாவில் இருக்கும் அவர் தற்பொழுது இலங்கையில் தங்கியிருக்கின்றார். அவரோடு இப்பொழுது நிலைமைகள் பற்றி உரையாட இருக்கின்றோம். மிகச்சிறந்த ஆய்வாளரும் கூட, பல்வேறு நூல்களையும் எழுதி வெளியிட்டிருக்கின்றார். இன்றைய சூழல் பற்றி அவரோடு உரையாடுகின்றோம். வணக்கம் பஷீர். வணக்கம் ஜெயபாலன். வணக்கம் தேசம் நேயர்களே. என்னன்னா இந்த அண்மையில நடந்து முடிந்த தேர்தல்களை பார்க்கின்ற பொழுது முஸ்லிம் சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த அரசியல் மாற்றம் என்றது மிகச் சடுதியானது. ஏனைய சமூகங்களை போல முஸ்லிம் சமூகமும் தமிழ் சமூகம் போன்ற ஒரு பிற்போக்கு நிலையில் இருந்தவர்களாக கருதப்பட்டு அவர்கள் பெரும்பாலும் ஒரு கன்சர்வேட்டிவாகவும் மாற்றத்தை அவ்வளவு தூரம் ஏற்றுக்கொள்ளாதவர்களாகவும் கருதப்பட்டிருந்த நிலையில இந்த தேர்தல் முடிவுகள் இந்த மித் எல்லாத்தையும் உடைச்சிருக்கு. அது எப்படி சாத்தியமாச்சு? ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு பின்னணியில பார்க்க வேண்டியிருக்கு. என்னன்னு கேட்டால், இலங்கையினுடைய தமிழ் தேசிய பரப்புல பார்க்கின்ற அரசியல் ஒரு பக்கம், தமிழ் மக்கள் விரக்தி அடைஞ்ச நிலையில் இருக்கிற ஒரு நிலைமையில தொடர்ந்தேர்ச்சியாக தமிழ் மக்கள் தங்களுடைய இலக்குகளை அடைய முடியாத, போராட்டத்தினூடாக அடைய முடியாதவற்றை அரசியல் மூலமாக அடையக்கூடிய சாத்தியக்கூறுகள் கூட அவர்களுக்கு மிக பிளீக்காக தோன்று, ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் அல்லது சாத்தியமற்றதாக தோன்றுகின்ற வேளையிலே அவர்களுக்கு ஒரு மாற்றான ஒரு அரசியல், ஒரு மாற்றான கருத்தை புலப்படுத்துகின்ற ஒரு முடிவினை அவர் எடுத்திருக்கிறார்கள் என்ற வகையிலே அந்த பக்கம் ஒரு தமிழ் பகுதியில் முஸ்லிம் மக்களை பொறுத்தவரை, முஸ்லிம் மக்கள் கூட உங்களுக்கு தெரியும், இதுக்கு முந்தைய ஆட்சியாளர்கள் பொறுத்தவரை அவர்கள் முஸ்லிம்களினுடைய அரசியல் அடிப்படையான உரிமைகளை மறுக்கின்றவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே குறிப்பாக கடந்த அரசாங்க காலத்துக்கு கோட்டபாய ராஜபக்சனுடைய ஆட்சி காலத்தின் பொழுது முஸ்லிம் மக்களுக்கான ஜனாசா அடக்கல் உரிமை மறுப்பு, ஒரு நாடு ஒரு சட்டம் போன்ற விடயங்கள், அதுக்கு முன்பாக உள்ள அவருடைய பௌத்த பேரினவாதத்துக்கான நடவடிக்கைகள் பின்னணியாக கொண்டு முஸ்லிம் மக்கள் ஓரங்கட்டப்பட்ட நிலையிலே, அதாவது ஒரு குறிப்பா பெர்சிக்யூட்டட் குரூப், அதாவது தமிழ் மக்கள் எந்த அளவு ஒரு காலகட்டத்திலே இன்ன துன்புறுத்தல் உட்படுத்தப்பட்டார்களோ அது அந்த அளவான ஒரு வகையான அந்த அளவல்ல, அந்த உணர்வுகள் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய ஏற்பட்டது. அதற்கான பின்னணியில் இருந்து பார்க்கின்ற பொழுது ஒரு மாற்று பல பக்கங்களும் தேவைப்பட்டிருக்கிறது. இந்த மாற்றிலே குறிப்பாக ஒரு அமைதியான சூழல், குறிப்பாக அடித்தளமாக காணப்பட்ட ஊழல் சம்பந்தமான விடயங்களை மக்கள் ஒரு விரக்தி நிலையில், பொருளாதாரத்தினுடைய பின்னடைவு, பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக ஏற்பட்ட துன்பங்களை சுமந்தவர்கள் என்ற வகையிலே இவற்றினை இல்லாதொழிக்கின்றதாக சொல்லுகின்ற ஒரு குறிப்பின
குறிப்பிட்ட ஒரு கட்சியினருக்கு அல்லது ஒரு இயக்கத்துக்கான வகையிலே அவர்கள் ஒரு மாற்றி தேடிக்கொண்டிருந்த வழியில் தான் இந்த ஜேபியினுடைய ஊடுருவல் அவர்களுக்கு ஏற்பட்டது. அது மெதுவாகவே இந்த அறகலையோடு ஏற்பட்டு மிக பலப்படுத்தப்பட்ட வகையிலே, என்றால் அவர்கள் இயக்கமாக அனுபவப்பட்டவர்கள் எவ்வாறு மக்களுடன் சேர்ந்து மக்களோடு பயணித்து அவருடைய கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு அவர்களை பலப்படுத்துகின்ற, அரசியல் ரீதியாக பலப்படுத்துகின்ற அனுபவங்களின் ஊடாக அவர்கள் இந்த அரசியலிலே செய்த பணியின் காரணமாகத்தான் அவர்களும் வெற்றி அடைந்து கொண்டார்கள். முஸ்லிம்களை பொறுத்தவரைக்கும் இந்த நிலைமையில் அந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்களும் சலிப்படை நிலையிலே முஸ்லிம் அரசியல்வாதிகள் வெறும் வாய்ச்சவடர் வருவதாக தங்களுக்கு எந்த விதமான சமூகத்தினுடைய துன்பங்கள் ஏற்பட்ட நேரங்களிலே பெரிதளவிலே அவர்களால் இந்த பயணம் பெற முடியாத நிலையிலே இனவாதம் இல்லாத ஒன்றை இல்லாமல் ஒழிப்போம் என்ற ஒரு கோஷம் நியாயமாக பட்டது. அவர்களுக்கு என்ன பின்தோக்கி பார்க்கின்ற பொழுது நேரடியாகவே அவர்கள் ஊழலை சாட்டுகின்றது, இனவாத ரீதியான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்ற அளவுக்கு என்பிபி இருக்கவில்லை. ஆகவேதான் அவர்கள் இந்த மாற்று பகுதியினராகவே பார்த்து விடினால் அவர்களுக்கும் இதற்கு ஆதரிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது என்று நினைக்கின்றேன். சுதந்திரம் அடைந்தது முதல் 75-76 ஆண்டுகளாக இன ரீதியாக கூறுபடுத்தப்பட்டு அந்த ஒவ்வொரு இனமுமே மிக மூர்க்கத்தனமாகவும் மோதல்களை மோதிக்கொண்டிருந்த ஒரு நிலைமையை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ரத்தமும் ஆறு ஓடிய சூழல்களை எல்லாம் பார்த்திருக்கிறோம். அது தனியாக தமிழ் சிங்கள பகுதிகளுக்கோ அல்லது தமிழ் முஸ்லிம் சிங்கள பகுதிகளுக்கோ இல்லாமல் தமிழர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் கூட பல்வேறு முரண்பாடுகள் ஏற்பட்டு இலங்கை என்ற நாடு முற்றுமுழுதாக இன ரீதியாக முரண்பாடுகளை வளர்த்த அந்த நிலைமையை தாண்டி அத்தனை மக்களுமே தாங்கள் ஒரே எண்ணத்தையும் ஒரே சிந்தனையையும் ஏற்படுத்தி இருக்கிறத எப்படி உணர்றீங்க? உண்மையில இது பெரிய மாற்றம் என்று சொல்ல வேண்டுமா இருந்தால் சிங்கள பதினுடைய மாற்றமாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் பெரும்பான்மை சமூகம் தான் அந்த மாற்றத்தை முதலில் கை கொள்ள வேண்டியவர்கள், அதை கையில் எடுத்தவர்கள். அந்த மாற்றம் தங்களுக்கு தேவை என்று. ஏனென்றால் கடந்த காலங்களிலே அவர்கள் அரசியல்வாதிகளினால் தங்களுடைய இன ரீதியான போக்கினை முன்னெடுத்ததன் காரணமாகத்தான் பல கலவரங்கள் ஏற்பட்டது. தொடர்ச்சியாகவே முஸ்லிம்களுக்கு எதிரானதோ தமிழர்களுக்கு எதிரான கலவரங்கள் யாவுமே அரசியல் பின்னணியை கொண்டவை. அந்த அரசியல் பின்னணிக்கு காரணமாக இருந்தவர்கள் எல்லோருமே அவருடைய அரசியலை கொண்டு செல்வதற்கான ஒரு உபாயமாக, ஒரு அஸ்திரமாகவே இந்த இனக்கலவரங்களை, இன பகைகளை, முரண்பாட்டினை வளர்த்து வந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நான் நினைக்கின்றேன் இந்த இன முரண்பாட்டுக்கு எதிரான ஒரு விஷயத்தை ஜேபி அடித்தளமாக செய்து வந்திருக்கிறது. அது நீண்ட காலமாக அவருடைய பணி இருந்திருக்கிறது. அது அந்த பணியினுடைய அடுத்த கட்டமாக என்பிபியாக பரிணமித்த பொழுது கூட அது பல லிபரல் சில சக்தி ஒரு கருத்து கொண்டவர்களை உள்வாங்கி கொண்டிருக்கிறது. அதனால அவருடைய அடையாளப்படுத்த என்பது ஒரு பரந்துபட்ட ரீதியிலே மக்களுக்குள் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பா சிங்கள மக்களை பார்த்து இந்த விஷயம் வந்த பிறகு கூட இன்றைய செய்தியின்படி கூட இந்த நாட்டிலே உள்ள ஒரு நேஷனல் ஜாயிண்ட் கமிட்டி என்று சொல்லுகின்ற ஒரு சிங்கள ஒரு அமைப்பு, பழைய ஒரு ரிட்டையர்டு ஒரு ஜேர்னல் ஒரு மிலிட்டரி ஆபீசர் தான் இருக்கிறார். மிக முக்கியமான ஆளாக, தலைவராக என்ஜேசி என்று சொல்வார்கள். இந்த கமிட்டி என்ன சொல்வதென்றால் இந்த அனுராதா திசாநாயக்காவுடைய மேனிபெஸ்டோவில் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அவர்கள் டீசென்ட்ரலைசேஷன், அதாவது டிவல்யூஷன் ஆஃப் பவரை பற்றி கேட்கிறார்கள். ஈக்குவலான எல்லாரும் இருக்க வேண்டும், அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த அமைப்பு சொல்லுகிறது அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கின்ற பொழுது நாங்கள் அதாவது அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க வேண்டாம், டீசென்ட்ரலைஸ் பண்ணுங்கள், அதாவது பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஒழிய அதை நீங்கள் தூக்கி கொடுத்துட வேண்டாம். தங்களுக்குள்ள அதிகாரத்தை, மத்திய அரசு உள்ள அதிகாரங்களை நீங்கள் அந்த அதிகாரங்களை கையெழுத்து விட வேண்டாம், மாறாக அவற்றை டீசென்ட்ரலைஸ் பண்ணுங்கள். அவற்றை டீசென்ட்ரலைஸ் பண்ணுகின்ற ஒரு ப்ரோசஸை செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் புலிகள் ஆயுதமேந்தி போராடி அல்லது தமிழ் மக்கள் ஆயுதமேந்தி செப்பரேட்டிஸ்ட் என்று சொல்லப்படுகிற பிரிவினைவாதிகள் போராடி அந்த இலக்கினை அவர்கள் இலகுவாக அடைந்து விடுவார்கள் என்ற மாதிரியான கருத்தை முன்வைத்திருக்கிறார். ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். இதை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் அதுக்காக வேண்டி நீங்கள் டிவல்யூஷன் ஆஃப் பவரை கொடுக்காமல் மாறாக டீசென்ட்ரலைசேஷன் அடிப்படையில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். இதை காட்டுகிறது என்றால் இவ்வாறான சக்திகள் அங்கு இருக்கத்தான் செய்யும், இல்லை என்று இல்லை. இனவாத சக்திகள் அல்லது இது மாதிரியான விஷயங்கள் வருகின்ற பொழுது இந்த விஷயங்கள் தீவிரப்படுத்தப்படும், முழுமைப்படுத்தப்படும். ஆனால் இந்த மாதிரியான மக்களுடைய மனநிலைக்குள்ளே இது கொண்டு வருகின்ற விஷயங்களை பார்த்து கொண்டு இருக்கும். இதுல மிக பிரலியமான ஆட்கள் எல்லாம் வெளியாகி விட்டார்கள், கவன் பிள்ளையோ அல்லது பாட்டாளி சம்பிகை போன்றவர்கள். ஆனாலும் அவர்கள் மௌனமா இருப்பார்கள் என்று அர்த்தம் அல்ல. அவர்கள் இந்த அரசாங்கம் இப்பொழுது ஒரு இடைக்கால ஒரு மௌனம் பிடித்துக் கொண்டிருக்கிறது. நாங்கள் பார்த்தோம் சொன்னால் இந்த மாவீரர் தினத்துக்கு பிறகு ஐக்கிய மக்கள் சக்தியும் சரி, புதிய ரணில் விக்ரமசிங்காவுடைய தலைமையிலான கட்சியும் சரி வெளியிட்ட விஷயங்கள் பெரும்பாலும் இந்த அரசு விடுதலை புலிகளை போற்றுகிறது, இந்த அரசு பிரிவினைக்கு வழிகோலுகிறது போன்ற கருத்து வந்து கொண்டிருக்குது இப்ப சில நாட்களாக. நிச்சயமா உதாரணமா நீங்கள் பார்த்தால் இந்த சர்வஜன கட்சி என்று சொல்லப்படுகின்ற திலீப்புடைய கட்சி, அவருடைய அதிதரண டிவி, அதாவது தொலைக்காட்சி, அவர்கள் எல்லாம் இது கூடுதலா முக்கியத்துவம் கொடுத்து செய்வதை பார்க்கக்கூடியதா இருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் எல்லாம் ஒரு
தேசிய அரசியலுக்குள்ளே பெரும்பான்மை அரசியல் சிங்கள அரசியல்வாதிகளுடைய பெரும்பான்மை தன்மை, அதாவது மெஜாரிட்டேரியன் அந்த கருத்தியலை கொண்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் அவருடைய கட்டமைப்பு அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. உதாரணமா நீங்க பார்த்தால் தெரியும், அந்த சர்வஜன அந்த கட்சியிலே கூட சேர்ந்தவர்கள் துரதிருஷ்டவசமாக பார்த்தீர்கள் என்றால், நீங்கள் அவர்கள் மிக வெளிப்படையாக இலங்கை ஐக்கியம் உரிமைப்பாடெல்லாம் பேசினாலும், அவர்களுக்குள்ளே ஊழலுக்கு ஏற்பு என்று பேசினாலும் கூட அவர்களுக்குள்ளே இருக்கின்ற அங்கத்துறைகளை பார்க்கின்ற பொழுது, குறிப்பாக கமன் பிள்ளை அங்கு போய் சேர்ந்தார், விமல் வீரவன்ஸ் அங்கு போய் சேர்ந்தார், மற்றும் அது தீவிரமான பலர் அங்கு போய் சேர்ந்திருக்கிறார்கள். இன்று நீங்களை பார்த்து நான் கூடுதலாக கிழக்கு மாநிலத்தினுடைய சொல்ல வேண்டுமாக ஆளுநராக இருந்த ஒரு பெண்மணி, அவருடைய பேர் மறந்து விட்டது, அனுர சம்திங் அவருடைய பேர், அனுரா என்று வரும் பேர், அந்த அவர் பெண்மணி, அவர் கவர்னராக இருந்தார். அவர் தான் முதலிலே மாகாணங்களுக்குள்ளே இருந்த பொழுது, மாகாண சபை கவர்னராக இருந்த பொழுது அவர் சொன்னார், அந்த ஒன் கண்ட்ரி ஒன் லோ வர வேண்டும் இந்த நாட்டுக்கு என்று சொல்லி. அப்ப அது கிழக்கு மாநிலத்துக்கு போன சொன்னார் அவர். அது மட்டும் கிழக்கு மாநிலத்துடைய நடவடிக்கை எல்லாம் கூடுதலாகவே தீவிரமான சிங்கள தீவிரவாத பெருந்தேசிய ரீதியா பெரும்பான்மை நாங்கள் என்ற உணர்வோடு தான் நடந்து கொண்டார். அதுக்கான குறிப்பா தமிழிலே கூட அவருடைய இணையதளத்திலே, கிழக்கு மாநில சபை இணையதளத்தில் கூட தமிழுடைய முக்கியத்துவம் குறைந்து கொண்டு போற அளவு இருந்தது. அந்த அளவு அவருடைய ஆதிக்கம் அங்கு இருந்தது. அது மாத்திரம் அவர் இப்பொழுது இந்த கட்சியில சேர்ந்திருக்கிறார், இந்த சர்வஜனத்தில் சேர்ந்திருக்கிறார். எதை குறிப்பிட்டு காட்டுகிறது என்றால், மாற்றாக உள்ள சக்திகள் எல்லாமே, இது எதிரான சக்திகள் எல்லாமே மிதவாத சக்திகளாக நாங்கள் பார்க்கலாம், எஸ்டிஏபி எல்லாம் பார்க்கலாம், நாங்கள் அதை இனவாதியா பார்க்க முடியாது. ஆனாலும் இனவாத சக்திகள் எல்லாம் கூட்டு திரண்டு ஒரு திரட்சி பெற்று வருகின்ற ஒரு நிலைமையை, அதற்கான சந்தர்ப்பங்களை அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இனவாத சக்திகளை தூண்டி விடுற வகையில தான் சிறுபான்மை தேசிய இனங்களும், சிறுபான்மை தேசிய இனங்களுக்குள்ள உள்ள சிலரும் அதை விரும்புகிறார்கள். அப்படி நீங்க பாக்குறீங்களா? இதை நிச்சயமா அரசியல் ரீதியா நீங்கள் சொன்ன அந்த உதாரணத்துல பார்க்கின்ற பொழுது, நீங்க சொன்னது போல சிவாஜிலிங்கத்தினுடைய அண்மை மாவீர நாள் கொண்டாட்ட நடவடிக்கைகள் மற்றும் மேலே வெளிநாடுகளில் இருக்கின்ற புலம்பெயர் நாடுகளிலிருந்து வருகின்ற செய்திகள், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் லூசி அமெரிக்க தூதுவரோட சேர்ந்து கருத்துக்கள் இப்படி பல விஷயங்களை பார்க்கின்ற பொழுது அவர்களால் பொறுமையா இருக்க முடிவதில்லை. ஏனென்றால் அவர்கள் இந்த மாதிரி சூழல் தொடர்ந்துமா இருந்தால் தங்களுடைய அரசியல், தங்களுடைய அடிப்படையான அவர்களுடைய அஸ்திரமே இழக்க தயாராக இல்லை. அவர்கள் அதிலே தங்கியிருப்பவர்கள். அதனை பலப்படுத்துகின்ற முயற்சியிலே அவர்கள் தொடர்ந்தும் செயற்படுவார்கள். ஏனென்றால் இல்லாவிட்டால் அவர்கள் இல்லாமல் போவதற்கான ஒன்றை அவர் செய்ய மாட்டார்கள். இருக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து செய்வார்கள். இது முஸ்லீம் தரப்பிலும் நடக்கும். முஸ்லீம் தரப்பிலும் இது விடுபட்டு போகாது. அவர்களும் இந்த அரசாங்கம் செய்யவில்லை என்று சொல்லிக் கொண்டு அல்ல செய்வதற்கு எல்லாம் குற்றம் சாட்டி கொண்டு இருப்பதன் மூலமாக தங்களுடைய சமூகத்தை தங்கள் பக்கம் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. என்றால் அவர்கள் தேர்தலில் நிற்கின்ற பொழுது வெற்றி அடைய வேண்டும் என்பதுதான் அவர்கள் இலக்கு. இப்ப இருக்கிற இந்த ஜனநாயக சூழல் கூட கிட்டத்தட்ட ஒரு முட்டையை போல இது எப்பவும் நொறுங்கலாம் என்ற ஒரு நிலைமை ஒன்று இருக்கா? அப்படி உணர்றீங்களா? நான் இது மிக முக்கியமா ஒன்று பார்க்க வேண்டும். இப்ப ஜனாதிபதி சொன்னார், ஜனாதிபதி முறைமை ஒழிப்பேன் என்று. அதுக்கான சூழல் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. 2/3 மெஜாரிட்டி பெற்றிருக்கிறார்கள், 3 பெரும்பான்மை. ஆனால் அவர்கள் செய்வதற்கான காலக்கெடு பற்றி இன்னும் தெரியாது. உண்மையில ஜனாதிபதி இப்பொழுது நீங்கள் பொதுவாக அந்த கேபினெட்டையும் இப்ப இருக்கிற அமைச்சரவை கேபினெட்டையும் ஜனாதிபதியும் ரெண்டும் ஒரு டிஃபரெண்ட் ஒரு 2 பகுதியாக இருக்கிறது. 2 ஒரு தொகுதி போல் செக்மெண்டா இருக்கிறது. இது 2 ஒன்றிணைத்தான செயற்பாடு இருந்தாலும் இது 2 ஒன்றாகின்ற பொழுது ஏற்படுகின்ற, அதாவது இந்த ஒன்றை உடைத்து ஒரு முழுமையான ஒன்றாக வருகின்ற பொழுது அது நிர்வாகத்தினுடைய ஒரு நாட்டை நடத்துகின்ற வகையிலே ஒரு மிக உறுதியான ஒரு செயற்பாடு. எது ரெண்டு விஷயமா இருக்குன்னு பாக்குறீங்களா? அமைச்சரவையுடைய கருத்துக்கள்ல இருந்து அல்லது ஜனாதிபதியுடைய கருத்துக்கள்ல இருந்து அமைச்சரவை முரண்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, நான் அப்படி நினைக்கவில்லை. நான் என்ன நினைக்கிறேன், ஜனாதிபதி தள்ளி போன மாதிரியான ஒரு தோற்றப்பாடு ஒன்று ஏற்படுகிறது. அவர் ஒரு தனி ஒரு வகையிலே ஒரு கூண்டுக்குள் இருப்பது போலும், அமைச்சர் இன்னொரு பகுதியில் இருப்பது போல ஒரு தோற்றப்பாடு இருக்கிறது. அது காரணம் என்ன இருந்து கொண்டிருந்ததுதான் முதலும், அது இல்லை என்று இல்லை. ஆனால் நாங்கள் இதை உடைத்து விட்டு வருகின்ற பொழுதுதான் பலம் பொருந்தியதான ஒரு சர்வஜன, நாங்கள் என்ன செய்ய ஜனாதிபதிக்கு வழங்கியிருக்கிற தனிப்பட்ட அதிகாரங்களை எல்லாம் உடைத்து விட்டு அந்த அதிகாரங்கள் இங்கே குவியமாக இருந்தால், நாடாளுமன்றத்தில் குவியமாக இருந்தால் அது பலம் பொருந்திய மக்களமைப்பாக இருக்கும் என்று, தனி மனித அமைப்பாக இல்லாமல் மக்களமைப்பாக. ஜனாதிபதி முறைமையை அவர்கள் எவ்வளவு விரைவாக இல்லாமல் பண்ணணுமோ அவ்வளவுக்கு விரைவாக செய்யணும்னு நினைக்கிறீங்களா? என்று நினைக்கிறேன். ஜனநாயகத்தினுடைய அது ஒரு முக்கியமான விடயம். என்ன, ஜனாதிபதி நாங்கள் மீண்டும் அதே முறையை நாங்கள் வைத்துக் கொண்டிருப்பது என்பது அது எவ்வளவு காலத்துக்கு என்ற கேள்வி இருக்கிறது. சிலர் சொல்கிறார்கள், எங்களுக்கு பரவாயில்லை, 5 வருஷம் முடிய கிட்டவா செய்தால் போதும் என்ற மாதிரி. ஏனென்றால் பலமான அதிகாரம் இருக்கத்தான் வேண்டும் என்ற மனப்பாங்கு வருகிறது. அந்த மனோபாவம் நான் நினைக்கிறேன் அது என்றால் ஒவ்வொரு ஜனாதிபதிகளும், சந்திரிகா பண்டாரங்க தொடக்கம் சொன்னாரு, மைத்ரிபால கூட சொன்னாரு, இந்த முறை அவர் சொல்லிவிட்டு அந்த குறிப்பிட்ட காலம் வருகின்ற பொழுது அவர்களால் செய்ய முடியவில்லை. காரணம் என்ன, இந்த அமைப்பு முறை அப்படி. இந்த அமைப்பு ஜேவிபி என்பிபியை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட ஜனாதிபதியுடைய அதிகாரம் என்றதிலும் பார்க்க அவர்களுடைய கட்சியின் முடிவுன்றது வலு முக்கியம் என்று நினைக்கிறேன்.
அப்படி பார்க்கலையா? நிச்சயமா நிச்சயமா கட்சியினுடைய முடிவு முக்கியம் என்பதும் அதை நான் என்ன சொல்றேன், நான் ஜேபி இந்த அடிப்படையான இப்போது இருக்கிற இந்த ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்படுகின்ற பொழுது அது எவ்வளவு விரைவில் ஒழிக்கப்படுகிறதோ, 5 வருஷமா போகிற வருன்றது கூட ஒரு நீண்ட காலம் தான் பார்க்க விரைவில் ஒழிக்கப்படுமா இருந்தால் நாங்கள் மீண்டும் ஒரு நாடாளுமன்றத்தை ஜனாதிபதிக்கு முந்தைய காலகட்டத்தில் நாங்கள் கண்ட நாடாளுமன்றத்தை மீண்டும் நாங்கள் அதை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுமா இருந்தால் அது மிகவும் பயனுள்ளதாகவும் மிகவும் தேவையான ஒன்றாகவும் நம்முடைய வாக்குறுதிகளை இவர்கள் நிறைவேற்ற வேண்டிய நிலைமையில் இருக்கிறார்கள். ஏனென்றால் பல சந்தர்ப்பங்கள் இழக்கப்பட்டு போய்விட்டன. இவர் செய்யக்கூடிய ஆற்றலும் அந்த வாக்குறுதியும் கொடுத்தவர்கள் நிச்சயமா செய்யக்கூடிய ஒரு நம்பகத்தன்மை உள்ளவர்கள் தான். ஜெயிப்பு தான் நம்பகத்தன்மை உள்ளது. வடமாகாணத்தின் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த எஸ் தவராஜா ஜனாதிபதி முறைமை பற்றி பேசுகின்ற பொழுது சொன்னார், இலங்கை பாராளுமன்றத்தில் சிறுபான்மை இனங்களுக்கு சாதகமான ஒரு விஷயத்தை 2/3 பெரும்பான்மையோடு சாதிக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. ஆனால் இந்த ஜனாதிபதி முறைமை இருக்கிறதன் மூலம் சிறுபான்மை இனங்களுக்கான உரிமையை ஜனாதிபதி ஒருவர் வழங்கணும் என்று நினைத்தால் வழங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்று சொல்றார். இது தனிப்பட்ட ஜனாதிபதியினுடைய குணநலன்ல இருந்து தான் சிறுபான்மையினர்களுடைய உரிமை உறுதிப்படுத்தணும் என்ற அடிப்படையில தான் அது வருகிறது. அதை பற்றி நீங்கள் என்ன கருதுறீங்க? அவர் சொல்லுகின்ற விஷயத்தை நான் நினைக்கிறேன் எம்எச்எம் அஷ்ரப் ஸ்ரீலங்கா முஸ்லிம் தலைவர் அடிக்கடி சொல்லுவார். ஏனால் அவருடைய பல விஷயங்கள் வெட்டுப்புள்ளி பெற்றது மற்றது பல விடயங்களை அவர் சாதிக்கூடியதான முறைமை இந்த ஜனாதிபதி முறைமைதான் என்பதில் அவர் மிகுந்த கருத்து உறுதிப்பாடு இருந்தார். அதை பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார். அது அவருடைய அரசியலுடைய அஸ்திரமாக கூட இருந்திருக்கிறது. அதாவது ஜனாதிபதி முறை இருக்க வேண்டும். அப்போது நாங்கள் அதிலே சிறுபான்மையினங்கள் பலம் பெற்றுக் கொள்ளலாம். அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவதன் மூலமா நாங்கள் எங்களுக்கு பல சலுகை, நாங்கள் பேரும் பேசலாம். ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற பொழுது அவருடைய பேரும் கூட நாங்கள் பல வெற்றிகள் அடைந்து கொள்ளலாம். அது நடைமுறையில் சாத்தியமாகி காட்டியிருக்கிறார். அதே வகையான ஒரு மனோபாவம் இருந்தால் நாங்கள் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை பார்க்கிறோம். ஜனாதிபதி முறைமையின் ஊடாகத்தான் அந்த ஒரு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை கூட சில மக்களுடைய பல கட்சியுடைய 13வது திருத்த சட்டம் அந்த ஜனாதிபதி முறைமைக்கு ஊடாகத்தான் கொண்டு வரப்பட்டது. அதுதான் நான் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் அது ஒரு நடைமுறைப்படுத்தி சாத்தியமான ஒன்றாக சிறுபான்மை மக்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு தீர்வாக அதை பயன்படுத்திக் கொண்டார். அந்த அதிகாரம் என்பது இருக்க வேண்டும். ஆனால் இல்ல என்ன பிரச்சனை என்றால் நாங்கள் திரும்பவும் மீண்டும் அந்த அதிகாரத்தை நியாயப்படுத்துகின்ற பல விடயங்களை தேடிக் கொண்டிருக்கிறோம். சிறுபான்மையினருக்கு பலன் இருந்தது உண்மை. ஆனால் அந்த அதிகாரங்களை வைத்துக் கொண்டு தொடர்ந்து எல்லோருமே அந்த அதிகாரங்களை பயன்படுத்திக் கொண்டிருக்க முடியாது. ஏனென்றால் அந்த அதிகாரங்களை பயன்படுத்துவதூடாக நாங்கள் மீண்டும் எங்களை சலுகை உள்ள சிறுபான்மை சமூகமாக நாங்கள் பேரும் பேசுகிறவர்களாக இருக்க விரும்புகிற மொழியை பரந்துபட்ட ரீதியிலே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகின்ற ஒரு ஜனநாயக முறை அமைப்பு முறைக்குள் இந்த தனிமனித அதிகாரங்களை விடுத்து அது கொன்சென்சஸ் முக்கியம். அதாவது எல்லோருமே சேர்ந்த ஒரு ஒருமைப்பாடு முக்கியம். ஜேஆர் உங்களுக்கு தெரியும், அவர் விலை தீவிரமான விவசாய அமைச்சராக இருந்த பேர் மறந்து விட்டது. அவருடைய கட்சியிலிருந்து விலகினார். சிங்கள வீரவிதான ஒரு இயக்கத்தை உண்டாக்குறார். ஒரு இயக்கம் ஒன்று தீவிரமாக ஏற்பட்டது. மற்றது பல இடங்களில் கலவரங்கள் ஏற்பட்டு எல்லாம் நடந்தது. பிறகு அந்த 13 முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. அது பிறகு காரணங்கள் இருந்தன. ஆனால் இப்பொழுது அது வடகிழக்கு பிரிஞ்சு இருக்கிறது, சட்டபூர்வமா பிரிஞ்சும் இருக்கிறது. 13 ஒரு பகுதியினுடைய இது திவாலய போய் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. இதுக்குள்ள இருக்கிற போலீஸ் அதிகாரம், காணி அதிகாரம் நிறைவேற்றப்படவில்லை. இன்னும் ஒரு லிஸ்ட் ஒன்று ரிக்கரண்ட் லிஸ்ட் இருக்கிறது. இப்படியான விடயங்களை பார்க்கின்ற பொழுது மொத்தமாகவே இது எல்லாம் இந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்ப்பதாக இருந்தால் இதை விட ஒரு ஜனநாயக முறைமையான நாடாளுமன்றத்தினூடாக சட்டவாக்கத்தினூடாக மற்ற ஏன்னா மக்கள் தனிமனித அதிகாரத்தை வருகின்ற பொழுது அதுக்கான எதிர்ப்புகளும் இருக்கு. ஆனா மறுபுறத்திலே பார்க்கின்ற பொழுது நீங்கள் மக்களால் கிடைத்த ஆணையை கொண்டுதான் இன்றைக்கு என்பிபி ஆட்சிக்கு வந்து இந்த மக்களுடைய பிரதிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வருகின்ற வாய்ப்பு. அதாவது நாங்கள் தமிழர், முஸ்லீம், சிங்களர் என்று வேறுபாடு இல்லாமல் நாங்கள் இந்த ஆட்சியை தெரிவிச்சிருக்கிறோம். எங்களுக்குள்ள அந்த ஆட்சிக்குரிய பிரதிநிதிகள் அங்கு இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் சேர்ந்து மொத்த இலங்கை மக்களுடைய சமூகத்தினுடைய பிரச்சனைகளை, அவர்களுடைய தனிப்பட்ட பிராந்திய இன ரீதியான பிரச்சனைகளை அடையாளம் கண்டு அவற்றை தீர்ப்பது என்பது மிக ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கும் நினைக்கிறேன். இல்ல அதுல நீங்க சொன்னதுல ஒரு உண்மையும் இருக்கு. இதுவரைக்குமான பாராளுமன்றங்கள்ல 3/2 பெரும்பான்மை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கேன். அதுவும் குறிப்பாக சிறுபான்மை சமூகங்கள் சார்ந்த விஷயத்துல அந்த வாய்ப்பு இருக்கேன். ஆனால் தற்போது உள்ள அமைக்கப்பட்டுள்ள இந்த தேசிய மக்கள் சக்தியுடைய பாராளுமன்றத்துல அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு தென்படுகிறதா? நிச்சயமா. இல்ல ஏனென்றால் இந்த மேல்மட்ட நாங்கள் ஜேபியினுடைய என்பிபியில் இருக்கிற அதிக அளவான நாங்கள் ஹயராக்கின்னு சொல்ல முடியாது. அந்த அதிக அளவிலான ஆட்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் பொதுவான ஒருமைப்பாட்டிலே இருக்கிறார்கள். அவருடைய பேச்சுகளிலே அதிகமான முரண்பட்டவர்கள் பலர் இல்லை, இப்போது இல்லை கட்சியிலே.
அந்த முரண்பட்ட ஆக்கள் எல்லாம் அதிக அளவிலே அந்த கட்சி விட்டு விரைவன்ஸ் எடுத்து பார்ப்போம். ஜேபியுடைய முக்கியமான ஒரு இடத்துல இருந்து வர்றது. அது போல ஜேவிபியில இருந்த இனவாத சக்திகள் களையப்பட்டுட்டது அல்லது அப்புறப்படுத்தி விட்டார்கள் என்று நீங்கள் சொல்லலாமா? அவர்கள் அந்த அந்த போக்கிலே செல்ல முடியாமல் தாங்களே விலகிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதாவது இவர்களுடைய போக்கு மாறுகின்ற பொழுது இவர்கள் புதிய பாதையிலே நினைக்கிறேன் ஒரு சரவணமுத்து சொன்ன மாதிரி ஒரு நடைமுறையில் இருக்கிற விஷயங்களை அனுகரிச்சு கொண்டு போறால் தான் ஜனாதிபதி அனுரா. ஆகவே நாங்கள் என்ன பார்க்கிறோம், அவருடைய பிராக்மேட்டிக்கல் அந்த அப்ரோச் அந்த வகையான நடைமுறை சாத்தியமான விஷயங்கள் இவர் ஒரு மார்க்சிஸ்டா அல்லது ஒரு சென்ட்ரல் லெப்டா அப்படி எல்லாம் கேள்வி இருந்தாலும் இதுக்கெல்லாம் அப்பா பிராக்மேட்டிஸ்டா பார்க்கிற பொழுது நடைமுறையிலே அவர் யதார்த்தங்களை புரிஞ்சு கொண்டுதான் பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய பேச்சுகள் நடைமுறை சாத்தியமான பற்றி காய்ச்சி கொண்டு வருகிறார். ஆகவே அந்த நடைமுறை சாத்தியமான விஷயங்களை அமல்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வார் என்பதிலே ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது. அதுக்கான பக்கபலமா இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு பிராக்மேட்டிக்கலான ஒரு போக்கு வந்த பொழுதுதான் அவரோட இந்த இனவாதிரியான சக்திகள் மெதுவாக கலர தொடங்கியது. அவரை பலப்படுத்துகிற சக்திகளாக இலங்கையினுடைய ஒருமைப்பாட்டுக்கும் இலங்கையினுடைய இன ஐக்கியத்துக்கும் சமூகமைக்குமான ஒரு அடித்தளத்தை இடுகின்ற நம்ம சேர்ந்து கொண்டார்கள். அதான் நம்ம எல்லாம் பார்க்கிறோம். வெறுமனே நாங்கள் அருண் ஹேமச்சந்திரன் சொல்லுகிறீர்கள், அது மாதிரி நாங்கள் எங்களுடைய மற்றது களத்துறை எம்பி போல் சரோஜா போன்றவெல்லாம் அவர்களை இன்று முலாஃபர் மௌலவி உதாரணமா கம்பா டிஸ்ட்ரிக்ட்ல போட்டிட்டவர், அவருக்கான அதிகமான வாக்கள் சிங்கள மக்கள் வந்து கிடைத்திருக்கிறது. சிங்கள மக்கள் இப்போ அந்த ஒரு மௌலவி என்று பார்க்கிறது அவருடைய உங்களுக்கு தெரியும், ஒரு காலகட்டத்தில் தாடி வைத்திருப்பது அல்லது குர்வான் வைத்திருக்கிறது அப்படியானவர்கள் எல்லாம் அச்சுறுத்தப்பட்ட காலம் இருந்தது மிச்சம் கட்டிய காலத்துக்கு முன்பு. அப்படியான சொல்லி மாற்றம் அடைந்து சிங்கள மக்கள் அந்த மனப்போக்கில் இருந்து விடுபட்டு அந்த மனப்போக்கு திணிக்கப்பட்டோம், அவர்கள் மீது திணிக்கப்பட்டு அரசியலுக்காக அவர்கள் மீது அவர்களுடைய மூளைச்சலவை செய்யப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கலைந்து விட்டார்கள். ஆகவேதான் முக்கியமா இந்த அரசாங்கம் மிக தீவிரமாக இந்த விடயங்கள், அதாவது ஈஸ்டர் பாம் சம்பந்தமான விடயங்களை விசாரணை செய்து வருகிறது. ஏனென்றால் அவர்கள் உண்மைத்தன்மை புலப்படுகின்ற பொழுது, உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுகின்ற பொழுது, அப்பாவித்தனமான முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்ட விடயங்கள் ஒரு கில்ட்டி ஃபீலிங், நாங்கள் ஒரு பிழை செய்து விட்டோம் முஸ்லீம்களுக்கு என்ற ஃபீலிங் அல்லது அந்த உணர்வு, அது மாதிரி முஸ்லீம்கள் உள்ள சில பேர் கொஞ்சம் பயங்கரமாக செயற்பட்டதன் காரணமாக முழு முஸ்லீம் சமூகத்தை நாங்கள் பிழையாக நடத்தி விட்டோமே உணர்வு ஒரு மட்டத்திலே உண்டாகும் என்று ஒரு உணர்வுபூர்வமான விடயம் வரும் என்று நினைக்கின்றேன். என்றால் மிக முக்கியமான விடயம் அது. நான் 83 கலவரங்களை பின்னணியான நாங்கள் 13 சோல்ஜரை கொண்டு பார்க்கிறோம் தெல்லிப்பளையிலே. அது வந்து எவ்வளவு விஸ்வரூபம் எடுக்கப்பட்டு எந்த விளைவு உண்டாக்கியதோ ஈஸ்டர் பம்மா அப்படித்தான். நிச்சயமாக 13வது திருத்த சட்டம் வந்து இலங்கை இந்திய ஒப்பந்தத்தினூடாக ஒரு ஜனாதிபதி முறைமையினூடாகத்தான் கொண்டு வரப்பட்டது. அந்த 13வது திருத்தத்துல இலங்கை அரசாங்கத்துக்கோ அல்லது தமிழ் தரப்புக்கோ எந்த ஒரு உடன்பாடும் இருக்கிறது. அது முற்றுமுழுதாக இந்தியாவின் நலன் சார்ந்து இந்தியாவுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஒப்பந்தம். இப்ப இது தொடர்பாக ஜேவிபியினுடைய முக்கியஸ்தர்களாக கருதப்படுற செயலாளர் டில்வின் சில்வா, லால்காந்த் போன்றவர்கள் முரண்பட்ட கருத்துக்களை சொல்றதாக தமிழ் சமூகத்தின் மத்தியில தமிழ் தேசியவாதிகளால மிகப்பெரிய பிரச்சாரம் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்குது. அதுல அண்மையில வீரகேசரி நாளிதழுக்கு, இன்றைய வீரகேசரி நாளிதழுக்கு கொடுத்த பேட்டியிலையும் டில்வின் சில்வா இந்த 13வது திருத்த சட்ட முறைமை இல்லாமல் செய்யப்பட வேண்டும், புதிய அரசியல் யாப்புல அது இல்லாமல் வரணும் என்ற கருத்தொண்டு வைக்கிறார். அவர் அதை வைக்கிறதன் மூலம் 13வது திருத்தத்திலும் பார்க்க மேலான ஒரு ஆட்சி அமைப்பை முன்மொழிகிறது என்ற அடிப்படையில தான் அதை சொல்றேன். இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க? இதுல ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கா? அதை என்னன்னு பாக்குறது நாங்க உண்மையில முக்கியமான ஒரு கேள்வி. அந்த நேரத்துல ஆழமா பார்ப்பதா இருந்தாலும் இந்த 13வது திருத்த சட்டத்தினுடைய எதிர்ப்பாளர்கள் என்ற வகையிலே ஜேவிபி முக்கியத்துவம் வாய்ந்தது. காலகட்டத்திலே தீவிரமாகியவர்கள் ஜேவிபி இதை எதிர்க்கிறதுக்கு அது வந்து தமிழர்களுக்கு அதிகாரங்களை பகிர்ந்தளிக்கிறது அல்ல அதிகாரங்களை வழங்குது என்றதிலும் பார்க்க இந்தியா என்ற மேலாதிக்க சக்தியின் ஒரு அழுத்தத்தாலதான் அது கொண்டு வரப்பட்டது. ஆனவடியால் அது இல்லாமல் பண்ணி அதுக்கு மாற்றான ஒன்று வரணும் என்று அப்படி கருதுறீங்களா நீங்க? அந்த காலகட்டங்கள்ல மாற்றா ஒன்று சொல்லவில்லை, ஜேபி மாற்றா ஒன்று சொல்லவில்லை. நீங்க சொல்ற இந்திய ஏகாதிபத்திய ஒரு திணிக்கப்பட்ட ஒரு தீர்வாக என்பதிலே முரண்பாடு கிடையாது. அது மிக முக்கியமான காரணம். அதுக்கு ஜேபி மட்டுமில்லை, புலிகளும் அதை அந்த ஏற்றுக்கொள்ள இன்றைக்கு இருக்கிற ஒரு தமிழ் தேசிய அமைப்பும் கட்சிகளும் கூட மாகாண சபையை ஒரு முடிவான அரசியல் தீர்வாகவும் சொல்லி இல்லை.
ஆனா அந்த ஏனென்றால் மாகாண சபையில தொங்கிக் கொண்டு நிற்கிறார்கள். அதை என்னன்னு பார்க்கிறது இந்த முரண்பாட்டை? அது சுவாரஸ்யமான கேள்வி. ஏனென்றால் அந்த விஷயத்திலே நான் நினைக்கிறேன் அந்த தீர்வு வந்த பிறகு மெரினா கடற்கரையில ஒரு கூட்டம் நடந்தது. நான் நினைக்கிறேன் அமர்லிங்கம் அப்பாப்பிள்ளை அமர்லிங்கம் கலந்து கொண்டு பேசினார். அவர் கூட என்ன சொன்னார் என்று கேட்டால், இந்த 16 திருத்தச் சட்டத்தை நாங்கள் ஆதரிக்கவில்லை, அதுக்கு எதிராக மாற்றாக சரியான தீர்வு வர வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் பேசினார். ஆகவே அது முழுமையா ஆதரிக்காவிட்டாலும் அந்த காலகட்டங்களில் அவர்கள் மறைமுகமாக ஆதரிக்க வேண்டிய நிலைமை இருந்தது, அழுத்தம் இருந்தது, இந்தியாவுடைய அழுத்தம் இருந்தது. அது வெளிப்படையாக அவர் பேசினால் கூட அவரால் செய்ய முடியவில்லை. அது நாங்கள் தொடர்ந்தேர்ச்சியா பார்த்து கொண்டிருக்கிறோம். 16 எதிரான ஒரு மனோபான்மை இதுவரையும் அரசியலில் சொல்லப்படுகிறது தமிழ் தேசிய பக்கத்தில் இருந்து. ஆனால் இந்த 16 பற்றிய இந்த இந்தியாவுடைய திணிப்பு என்பதை முஸ்லிம்களை புறக்கணித்த ஒரு தீர்ப்பு. உங்களுக்கு தெரியும், அந்த முஸ்லிம்கள் ஒரு தரப்பாக கணிக்கப்படவில்லை. இலங்கையிலேயே அரசாங்கமானது மானசை உருவாக்கி கொண்டு முஸ்லிம்களுடைய போட்டியிட வைத்தது, முஸ்லிம் காங்கிரஸ் எதிர்கட்சியா வந்தது என்ற கதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அதெல்லாம் ஒரு வகையான திணிப்பும் ஒரு வகையான அரசியல் ரீதியான ஒரு வீகம் அமைத்து ஒரு பாத்திரம் இருக்கல மாகாண சபையில. இல்லை இல்லை, அந்த வகையில தான் முஸ்லிம், அதாவது பொதுவாகவே இது இந்தியாவுடைய அரசியல் நலனை தவிர வேறு ஒன்றுமே இருக்கவில்லை. மக்களுடைய கருத்து வாங்கப்படவில்லை, திணிக்கப்பட்டு அதனால தான் புலிகள் நிறுத்தார்கள். இது போல அது மாதிரி உங்களுக்கு நான் நினைக்கின்றேன், புலிகள் பிரேமதாசோட இந்திய படை வழி கூட பிரேமதாச உள்ரங்கமாகவும் அடிக்கடி சூசகமாகவுமே இந்திய எதிர்ப்பினை வெளிப்படுத்தி வந்தார். அந்த காலகட்டத்துல நான் நினைக்கிறேன், அந்த 89ஆம் ஆண்டு காலகட்டத்துல பிரேமதாசாவும் விடுதலை புலிகளும் மிக நெருக்கமாக இயங்கிக் கொண்டிருந்த காலகட்டம். விடுதலை புலிகளுக்கான ஆயுதங்களை பிரேமதாசா வழங்கி இருந்தார் இந்திய ராணுவத்தோடு அடிபடுறதுக்கு. அதே நேரம் பிரபாகரன் அவர்களை, விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை தன்னுடைய சகோதரன் என்று சொல்லி தேசிய ஊடகங்கள்ல பிரேமதாசா நேர்காணல்களும் வழங்கி இருந்தார். அந்த நேரம் விடுதலை புலிகளுக்கு கொழும்புல எந்த பிரச்சனையுமே இருக்கல. அதை பயன்படுத்தி அமுதலிங்கம் போன்றவர்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். 10 மில்லியன் மாதம் அவர்கள் புலிகளுக்கு தன்னுடைய காசை வழங்கினார் துறைசியில் இருந்து புலிகளுக்காக. இந்திய இலங்கை ஒப்பந்தம் 13வது திருத்தத்துக்கு எதிராக விடுதலை புலிகள் மிக மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டிருக்கிறார். அதுக்கான பக்கபலம் கிடைத்தது பிரேமதாசாவிடம். பிரேமதாசாவுடைய இந்திய எதிர்ப்பு வாதம் இந்தியா அந்த காலகட்டத்திலே அவருக்கு எதிரான அரசியல் சக்திகளை எதிர்க்க வேண்டும். அவர் காமராஜ நாயக்கா, லலிதா திலகமுதலி போன்றவர்கள், அந்த எலிட் சொசைட்டி அவரை பொறுத்தவரை கூடுதலான ஒரு சமூக உயர் சாதி அடிப்படையை கொண்ட ஒரு சமூகமா கட்டமைப்பில் இருந்து அவர் அந்த அரசியல் நோக்கி நகரக்கூடிய நிலையிலே அவருக்கு தேவைப்பட்ட அவருடைய தான் ஜனாதியாக வேண்டிய தேவையை அவர் அந்த போட்டியிலே ஈடுபட்ட பொழுதும் அவர் தேவைப்பட்ட பலத்தினை அவர் தமிழ் பக்கத்தில் இருந்து முஸ்லீம் பக்கத்தில் பெற்றுக் கொண்டார். முஸ்லீம் காங்கிரஸ் சலுகைகளை வழங்கினார், 5 வெட்டு புலியை கொடுத்தார். தமிழ் பக்கத்துல இந்த பக்கம் புலிகளுக்கு ஆயுதங்களை கொடுத்தார், புலிகளுக்கு நிதியை கொடுத்தார். புலிகளுடைய லண்டன் பாலசிங்கமா இருக்க வேண்டும். லண்டன் வந்த பொழுது ஹை கமிஷனரை அனுப்பி ஒரு புரோட்டோகால் மாதிரி அவரை வரவழைத்து அவரை ஏர்போர்ட்ல கொண்டு வரக்கூடிய வளவு கூட அவர் செய்திருந்தார். அதெல்லாம் அந்த காலம் நடந்தது. ஆனா முழுமையான இந்திய இருப்பது அடிப்படையாக இருந்தது. அது மாத்திரமே தன்னுடைய அரசியலே எப்படி அந்த இடத்தை அடைய வேண்டும், ஜனாதிபதியாக வேண்டும் என்ற குறிக்கோளுக்காக வேண்டிய எல்லாம் செய்தார். அப்ப 16 திட்டம் அதுக்குள்ள இடையில ஒரு வகையான காய் நகர்த்தலாக பயன்படுத்தப்பட்டது. அது மொத்தத்திலே இந்த 400 தடவை ஜேபியினுடைய சோமவன்ஸ் அமர்சிங் அவரை சந்தித்த பொழுது அவருடைய இடத்துக்கு போக ஏற்பட்டது. நாங்கள் ஒரு டெலிகேட்ஸா போயிருந்தோம். அப்பொழுது நான் அவரிடம் கேட்டேன், நீங்கள் மாகாண சபையை தீவிரமாக எத்தீர்கள், ஆனால் நீங்க ஏன் மாகாண சபை போட்டியிட்டீர்கள்? நீங்கள் அதை எதிர்த்தவர்கள் எதிர்த்துக்கொண்டு இருந்திருக்க வேண்டுமே, ஏன் நீங்க போட்டியிட்டீர்கள் என்றால் அப்பொழுது அவர்கள் ஒரு கட்சியான ஒரு நாடாளுமன்றத்தை செயற்பாடு வரவில்லை. அதுக்கு முன்பாக இருந்த காலகட்டம் 89 காலகட்டம். அந்த நேரத்தில் அவர்கள் ஒரு இயக்கமாக இருந்து போராடி கொண்டிருந்த காலகட்டம். அது புற வந்த உடனே அவர் எலெக்ஷன் தேர்தலில் இருக்கிறார்கள், மாநகராட்சி தேர்தலில் வெற்றியிடுகிறார்கள், இடங்களில் பெற்றுக் கொள்கிறார்கள். அதுக்கு அவருடைய பதில் எனக்கு திருப்தியாக இல்லை. அப்பொழுது எனக்கு மார்க்சில் ஒரு கருத்து முரண்பாடு இருந்தால் பொதுவாக அவர் என்ன சொன்னார், போட்டிட்டதுக்கு என்ன காரணம் என்றார். அவர் அந்த அரசியல் என்பது வருகின்ற போது அந்த தங்களுடைய அரசியல் நிலைப்பாடு எடுப்பதற்கான ஒரு சூழல் அது மூலமாக தாங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கலாம். உள் வந்துதான் வர வேண்டும், அல்லது விட்டு நாங்கள் வெளியில பேசிக் கொண்டு போனால் தாங்கள் எங்களுடைய கருத்தை எப்படி முன்வைப்பது, அவ்வாறான ஒரு வாதத்தை தான் வச்சுக்கிறார். முஸ்லிம்களை ஓரம் கட்டிய இந்த மாதிரி அரசியல் வியூகங்கள் அமைச்சு கொண்டு கட்சிகள் தங்களுக்குள்ள சம்பந்தப்பட்ட அக்கறை உள்ள தரப்பினர் ஒன்று சேர்ந்து கொண்டு 16 திருத்தத்தை எதிர்த்தார்கள். ஆனால் இன்று வரைக்கும் 16 எதிர்ப்பு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது எதிர் வகையில். பிறகு அடிக்கடி ஒரு சொல்ல குற்றச்சாட்டு, ஜேபி தான் இந்த 16 திருத்தத்தினுடைய வடகிழக்கு இணைப்பினை பிரித்தார்கள். அதில் ஒரு சட்டபூர்வமான விஷயமா நடந்திருக்கிறது. ஆனால் அதையும்
அது ஒரு ஜேபிக்கு எதிரான ஒரு விஷயமா காட்ட பார்க்கிறார். ஆகவே நீங்க சொல்றது போல ஜேபி என்பது இதை பயன்படுத்துவதை கொடுப்பதற்கு தயாராக இல்லை அமைப்பு இல்லை. அது இப்படி சொல்லுகின்ற கருத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அதை விட குறைவாக அல்லது இல்லாமலாக்குவதன் மூலமாக உரிமைக்கான ஒரு போராட்டத்தினை நலிவடை செய்வார்கள். அது தங்களுக்கு கிடைத்த இந்த சலுகைகளை மாநில சபையினுடைய ஆட்சி முறைமையையும் அவர்கள் நீக்கி விடுவார் என்ற ஒரு கருத்து இவர்களுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் உண்மையிலே மாநில சபை தேர்தலை இவர்கள் நடத்த போகிறார்கள். அவர் என்ன சொல்கிறார்கள், மாற்றான ஒரு அரசியலமைப்பு சட்டம் வரும் வரை இந்த மாநில சபை பங்கன் பண்ண நடக்கும். மாற்றானது எவ்வாறு இருக்க போறது என்றால் அது எவ்வாறு இருக்க போறது என்று பெரிய கேள்வி இருக்கிறது. ஆனால் ஜேபி என்பிபியை பொறுத்த வரைக்கும் அந்த கருத்துக்கள் நான் நினைக்கவில்லை. அவர்கள் சொல்லுகின்ற அந்த பாணியிலே, அதாவது தமிழ் தேசியமோ அல்லது இதுவரை காலம் நாங்கள் பேசிக்கொண்டு சுயாட்சி சுய நிர்ணயம் என்ற அடிப்படையான விஷயங்களை கொண்டுதான் அமையும். மாறாக இலங்கையினுடைய இந்த இரண்டு கருதுகோள் டிவல்யூஷன் ஆஃப் பவர், அதிகாரங்களை கையளிப்பதன் மூலமாக அல்லது டீசென்ட்ரலைசேஷன், தங்கள் அதிகாரங்களை மையத்திலிருந்து பிரிச்சு பகிர்வதனூடாக எந்த விஷயத்திலே இவர் செய்ய போகிறார்கள் கேள்வி இருக்கிறது. அவருடைய விஞ்ஞாபனம் டிவல்யூஷனை பற்றி செய்ய போற இந்த ரெண்டு விஷயத்துல ஒன்று டெவல்யூஷன் ஆஃப் பவர், அடுத்தது டீசென்ட்ரலைசேஷன். இந்த ரெண்டும் இப்பொழுது இருக்கிற மாகாண சபையிலும் பார்க்க கூடுதலான நன்மைகளை தமிழ் மக்களுக்கு அல்லது சிறுபான்மை சமூகங்களுக்கு கொண்டு வரும் நினைக்கிறீங்களா, அல்லது இப்போ இருக்கிற மாகாண சபையிலும் பார்க்க குறைந்த அளவு நன்மைகளைத்தான் கொடுக்குமா? அதை எப்படி பாக்குறீங்க? அவர்கள் சொல்வதன் அடிப்படையில் பார்த்தால் இந்திய எதிர்ப்பு என்பதனாக தொடர்ந்து வந்த இந்த மானசிக அழுத்தத்தை மானத்தை இல்லாமல் ஆகிவிட்டு ஒரு மாற்று ஒன்றை கொண்டுவதாக இருந்தால் வெறுமனே இந்திய யுத்தம் ஒன்றதுக்கான தீர்வாக கூடாது. இந்தியா எதிர்ப்பதற்காகவே நாங்கள் மானசை எதிர்த்துக் கொண்டு திணிக்கப்பட்ட ஒன்று வேண்டாம் என்றால் நாங்கள் உள்ளாக எண்ணத்தை உள்ளாக தீர்வு வழங்க வேண்டும். அந்த தீர்வு மானசை விட மோசமான தீர்வாக இருக்க போறதா? திணிக்கப்பட்ட விடயத்தை விட்டு விடுவோம். ஏதோ ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்ட்ரக்சரை நாங்கள் இது பிழையான ஸ்ட்ரக்சர், அதிகாரம் போதாது என்று சொல்லுகின்ற வகையிலே, அதிகாரம் போதாது என்ற வகையிலே ஒரு என்னதான் மானசை எதிர்த்தாலும் பல இடங்களில் ஒரு உடன்பாடு இருக்கிறது. பொதுவாகவே காணி அதிகாரம், போலீஸ் அதிகாரம், இதுதான் ஒரு மிக முக்கியமான இரண்டு விடயங்களை பற்றி இவர்கள் தேர்தல் காலங்களோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். தமிழ் தரப்பில் தேசியவாதத்தில் இருந்தாலும் இது அடிப்படையாக கைது கொண்டிருந்தார்கள். என்னவென்றால் இரண்டு அதிகாரங்களும் தங்களுக்கு வேண்டும் என்று. இரண்டு அதிகாரங்களையும் கொடுப்பதோட மாநில சபையினுடைய டிவல்யூஷன் ஆஃப் பவர் வருகிறது. ஏனென்றால் இந்த இரண்டு அதிகாரங்களும் வருகின்ற தாங்களின் காணிகளை இப்பொழுது மத்திய அரசாங்கம் கொண்டிருக்கின்ற அதிகாரத்தை தாங்களே கைப்பற்றிக் கொள்வது, தங்களுக்குள்ள தனி போலீஸ் படை, தங்களுக்குள்ள காணி அதிகாரம், இது வந்து கிட்டத்தட்ட டிவல்யூஷன் வந்துவிடும். இந்த டிவோல்வ் பண்ணப்படுகின்ற பவரை நாங்கள் இதை விட கூடுதலா இது கொடுப்பார்களா கொடுக்க மாட்டார்களா என்றால் பெரிய கேள்வி இருக்கிறது. இதற்கான முடல் என்ன? இந்த அதிகாரத்தை கொடுத்தாலே இவர்கள் சொல்லுகின்ற இந்த டீசென்ட்ரலைசேஷன்ல ஓகே, உங்களுக்கு காணி அதிகாரம் எல்லாம் வருது, நீங்கள் உங்களோட பகுதியை ஆண்டு கொள்ளுங்கள். மத்தியில டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டது போல மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சியர். இந்த வேர்டிங்லதான் பிரச்சனை இல்ல. இந்த வேர்டிங்குகள்ல நிச்சயமாக ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. ஆனால் அந்த அதிகாரம் தங்கள பிரதேசங்கள வளங்களை தாங்கள் கட்டுப்படுத்தவும் அதை நிர்வாகம் செய்ததுக்கான அதிகாரத்தை தானே அவர்கள் கூறுகின்றார்கள். அதை ஜேவிபி மாற்றணும் அல்லது என்பிபி மாற்றணும் என்று சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமென்று நீங்க நினைக்கிறீங்களா? இப்ப சாதாரணமா இந்த மாவீரர் நாள்ல தொடங்கி பார்ப்போம், இந்த மக்கள் இந்த போராட்டத்தில் பார்ப்போம், காணிகள் விடுவிப்பு, ராணுவ முகாம்கள் நீக்கம் என்பது எல்லாமே ஒன்றை ஒரு மறைமுகமாக ஒன்று சொல்லுகிறது. என்ன, உங்களுடைய நிலத்திலே நாங்கள் ஆக்கிரமித்திருக்கிறோம் என்ற விஷயத்திலிருந்து நான் விடுபடுகிறோம். நாங்கள் அதை செய்ய விரும்பவில்லை. ஏன்னா இது உங்களுடைய வீடுகள், உங்களுடைய இடங்களில் நாங்கள் ராணுவமா இருக்கலாம், இலங்கை ராணுவமா இருக்கலாம், ஆனால் அது அத்துமீறி இருக்கிறது, அதிகார துஷ்பிரமா இருக்கிறது என்ற விடயத்தை அவர்கள் மறைமுகமாக அவர்கள் வெளியேறுவதன் மூலமாக செய்து காட்டுவார்கள். நிச்சயமாக இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நாங்கள் அதை பார்க்க வேண்டும். அப்படி போறோம். அண்மைய கால கருத்துக்களை பார்த்தீங்களா என்றால் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லுகிறார்கள். ஜனாதிபதி அனுராவினுடைய பாராளுமன்ற உரையில, கொள்கை விளக்க உரையில அபிவிருத்தி என்றது ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டும், அது ஒவ்வொரு மாகாணத்துக்கும் செல்லணும் என்ற கருத்தை வச்சிருக்கிறோம். அதுக்கு அடுத்ததா அதிகாரம், பாராளுமன்றம் என்றது சட்டவாக்க சபை, அபிவிருத்தி தொடர்பான விஷயங்கள் எல்லாம் உள்ளூராட்சி பிரதேச சபைகளுக்கு மாற்றப்படணும் என்ற கருத்தும் இருக்குது. அப்ப இது எல்லாமே அவர்கள் இந்த அதிகாரங்களை அதுகின்ற பெரிஃபரலுக்கு பகிர்ந்து கொள்ற ஒரு விஷயத்தை தான் சொல்ல பாக்கினோம். அவர்கள் இந்த பெரிஃபரலுக்கு கொடுக்குற இந்த டிவல்யூஷன் தான், இது ஒரு டிவல்யூஷன் தான். இந்த அதிகாரங்களை கையளிக்கின்ற பொழுது அவர்களுக்கு கைப்பட முடியாது, அவர்களே செய்து கொள்வார்கள் தங்களுடைய காரியங்கள். அந்த அதிகாரத்தை அதுல இன்னொரு நன்மை என்று சொன்னால், அதிகாரத்தை இந்த அதிகாரங்கள் இந்த முடிவெடுக்கின்ற விஷயங்கள் பெரிஃபரல்ஸ்க்கு, அதாவது எல்லைகளுக்கு போகும் பொழுது, கடைசி பிரிவான உள்ளூராட்சி சபைகளுக்கு போகின்ற பொழுது மக்கள் தாங்களே முடிவெடுக்கிறதாகத்தான் உணரப் போகிறார்கள்.
அப்ப இங்க வந்து தமிழர்களுக்கு ஒரு சலுகை, முஸ்லிம்களுக்கு ஒரு சலுகை, மலைய தமிழர்களுக்கு ஒரு சலுகை என்ற அந்த இன ரீதியான சிறப்புகள் எதுவும் இருக்காது. இதைத்தான் அவர்கள் கட்டமைக்க போகின்றார்களா என்றால் இது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் தானே. நிச்சயமா இவ்வாறான ஒரு இந்த மாடல் எங்களுக்கு இதுவரைக்கும் அப்படியான ஒரு நீங்க சொல்றது அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது, இவ்வாறு இந்த பவர் டிவோல்வ் பண்ணப்படுகின்ற பொழுது தங்களை ஆளுகின்ற சுயாட்சியினுடைய தன்மையோ அல்லது நீங்கள் எந்த விதமான டெர்மினாலஜியை பயன்படுத்தி சொன்னாலும் பரவாயில்லை, இந்த அதிகாரம் அவர்கள் கைக்குள் வருகின்ற பொழுது அவர்கள் தங்களை தாங்கள் ஆளுகிறனால தான் மாறப் போகிறார்கள். அவ்வாறு மாறுகின்ற பொழுது நீங்கள் சொல்ல தனிப்பட்ட சுயநிலை உரிமையோ அல்லது வேறு விதமான சுற்றாடலை கொண்டு வேற கோரிக்கைகளை முன்வைக்கிறதுக்கான அவசியம் இல்லை. ஏன்னா எந்த கோரிக்கைகளை அவர் வைக்கிறார்களோ அந்த கோரிக்கைகளுடைய அடைய போகிற பலாபலன்களை அவர்கள் ஏற்கனவே அடைந்து விடுவார்கள். என்னுடைய அறிவு கட்டிய வரைக்கும் என்பிபி வந்து இதை நோக்கித்தான் வேலை செய்கிறார்கள் நினைக்கிறேன். என்றால் இப்ப வருகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலும் சரி, மாகாண சபை தேர்தலையும் சரி, இவர்கள் தான் பெரும்பாலான இடங்களையும் கைப்பற்ற போகிறார்கள். அப்ப இது வந்து சமூக மட்டத்தில் எல்லா இடங்கள்லையும் என்பிபி பெரும்பாலும் ஊடுருவிடும் என்று நாங்கள் கருதலாம். அந்த கருதுகோளுக்கு வரலாம். ஏனென்றால் அவர்கள் மட்டும்தான் இன்றைக்கு மக்களோட நின்று பணியாற்றுகிறவர்களாக பார்க்கப்படுகிறார்கள். இதை நீங்கள் இதை உணரக்கூடியதா இருக்கா உங்களுக்கு? விடயங்களை பார்க்க வேண்டும் என்றால் உங்களுக்கு தெரியும், சுனாமி வந்த நேரத்தில் கூட ஜேபி ஒரு இயக்கமாக மருதமுனை கிழக்கு மாநிலத்தில் படங்களுக்கு சென்றவர்கள் அங்கே சட்டங்களை மீட்பதிலே தீவிரமாக ஈடுபட்டார்கள். சில இடங்களில் அவர்கள் செய்த அந்த பணிகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது சாதாரணமா நாங்கள் யாரும் செய்ய முடியாத வேலையெல்லாம் செய்தார்கள் என்று, அதாவது அழுகி போன சடலங்களை தூக்கி வந்தது, அவற்றை கையளித்த விடயங்களை பற்றி கைக்கின்ற பொழுது ஜேபி தொடர்கள் அந்த காலகட்டத்திலே அவ்வாறு செயற்பட்டார்கள் என்று சொல்லி ஒரு வகையான ஈர்ப்பும் ஏற்பட்டது இளைஞர்களுக்கு. அது ஒரு ஹிஸ்டோரிக்கலா பதிவிலே இருக்குது. ஆகவே அவ்வாறான விடயங்களை மக்களுக்குள்ளே போய் மக்கள் இந்த அனர்த்தங்கள் இந்த காலகட்டத்தில் கூட பல இடங்களிலே நம்மளுடைய காணொலிகள் கூட பார்த்தேன். யாழ்ப்பாணத்திலே சந்திரசேகர் கடற்தொழில் அமைச்சர் கடற்தொழில் அமைச்சர் அங்கே போய் மக்களுக்குள்ளே போய் ஊடாடி கொண்டு அவர் செய்கிறார். இவர்கள் எல்லாம் அந்த இடத்திலே போய் ஆஜராகி அந்த மக்களுடைய சேர்ந்து கலந்து அவர்களுடைய துன்பங்களை பயந்து கொள்கிறது அல்லது அவர்களுக்கான ஏதாவது ஆவணம் செய்ய வேண்டும் நினைக்கின்ற அந்த மனப்பாங்கு, அந்த செயற்பாடு நடைமுறையில் பிராக்டிகலா செய்கிற அந்த விஷயங்கள் மக்களுக்குள்ளே அவர்களுடைய புதுசா அவர்கள் அரசியலுக்காக செய்யவில்லை. இது அரசியலுக்காக செய்யவில்லை. அவர்கள் அரசியல் பதவியில் இருக்கிறார்களே ஒழிய ஆனால் அது அரசியலுக்காக செய்யவில்லை. கடந்த காலங்கள் உதாரண ஒரு பயிற்சி முறை அவருடைய இருக்குது. இதை நான் மிக இலகுவாக விளக்குறதாக இருந்தால், இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இந்த குடை அரசியல் பெரும்பாலும் இந்த தமிழ் தேசிய கட்சிகளுடைய தலைவர்கள் வெளியில போகின்ற பொழுது இந்த மழை அது இதுன்னு சொன்னால் அவர்களுக்கு இன்னொருதான் குடை பிடிச்சு கொண்டு நிற்பினோம். இந்த தலைவர்மார் குடை பிடிக்க மாட்டோம், அவருக்கு போற ஒரு அசிஸ்டன்ட் தான் ஒரு பண்ணையார் மாதிரியான ஒரு அதிகாரத்தை வைத்திருக்கிற ஒரு தன்மையை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் ராமலிங்கம் சந்திரசேகர் ஒரு கடற்தொழில் அமைச்சர், அவர் தன்னுடைய கூடயே தானே பிடிச்சிட்டு போறார், அந்த மக்களை தானே அணைத்து கொண்டு போறார். அப்ப அந்த இடத்துல அதுல இல்ல சிலர் குறிப்பிட்டார்கள், எங்களுக்கு கிட்ட வந்தாலே அதை எங்களை விலத்தி விடுறதுக்கு கொண்டு ஒரு அணி இருக்கு ஒப்பவும். இப்ப அவர்கள் இல்லாமல் நாங்கள் நெருங்கி வந்துட்டோம். ராமலிங்கத்தை தொட்டு பெறுற அந்த காட்சிகள் மிகவும் உருக்கமாகவும் இருந்தது ஒரு வகையில. இப்ப இவ்வளவு காலமும் எங்களுடைய தலைவர்கள் என்று சொல்லப்படுறவர்கள் எவ்வளவு தூரம் எங்கட மக்களை அந்நியப்படுத்தி வைத்திருந்திருக்கிறார். அந்த யதார்த்தங்கள் எல்லாம் நான் நினைக்கிறேன் ஒரு ஆரம்பப்படியாக பார்க்கப்படும். தமிழ் பதிவுகளே அந்த மாதிரி அனுபவம் குறைவா தான் இருக்கு. ஆனா உண்மையில இல்லை. ஏனென்றால் நீங்க கடந்த காலங்களை பின்னோக்கி பார்த்தா பொன் கந்தையா துறக்கமோ அல்லது சிவசுப்ரமணியமோ அல்லது இன்னும் ஆக பின்னோக்கி போய் தொடர் வைத்தியநாதன் நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் எல்லாம் அதிக அளவிலான கம்யூனிஸ்ட் கார்த்திகேயனை பார்க்கின்ற பொழுது அவர்கள் எல்லாம் மக்களுக்குள்ளே வந்து வேலை செய்தவர்கள் தான். அவர்களுடைய அந்த காலகட்டத்திலே இடதுசாரி அமைப்புகள் மிக பலம் பொருந்திய இடமா இருந்து படமாகணும். அது ஒரு வரலாறு. இலகுவா நாங்கள் புறக்கணித்து அவர்களால பாராளுமன்ற ஆசனத்தை வெல்ல முடியல. ஏன்னா அந்த காலகட்டத்திலே தமிழ் தேசியவாதம் கருக்கொண்ட காலகட்டம். அந்த காலகட்டத்திலே தமிழ் தேசியவாதம் எஸ். செல்வனாருடைய அரசியல் என்பது மிக பலமாக காலூன்றிய காலகட்டங்கள். ஆகவே அவர்களுக்குள்ளே ஒரு அமைப்பு இருந்தாலும் இவர்களோடு பெரிய சவாலை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அந்த சவால் மிக நீண்ட காலத்துக்கு இப்போ முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. மிக நீண்ட காலத்துக்கு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடைவெளிக்குள்ள ஹேமச்சந்திரா வருகிறார். இந்த இடைவெளிக்குள் பலர் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடைவெளியைத்தான் நிரப்ப வேண்டிய இடைவெளி. இதுதான் நீண்ட காலமாக எல்லாருமே ஆலோசனமாக பார்த்துக் கொண்டிருந்த ஒரு இடைவெளி நிரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் வருகின்ற பொழுதுதான் நீங்க சொல்லுகின்ற இந்த மக்களோடு மக்களாக போகக்கூடிய ஒரு சாத்திய கூட அவர்களுக்கு தான் முடியும். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ராமலிங்கம் சந்திரசேகரை பற்றி மிக மோசமான ஒரு விமர்சனம் தந்த கீத பொன்கலன், பேராசிரியர் கீத பொன்கலன் அமெரிக்காவில இருந்து வச்சிருந்தார். அவர் ஒரு மலையகத்தை சேர்ந்தவர். அவருக்கு கடலை பற்றி என்ன தெரியும், அவருக்கு தோட்டக்காட்டு வேலை தான் கொடுத்திருக்கணும். இந்த இவ்வளவு மோசமான ஒரு தமிழ் தேசியவாதத்தை இன்னும் நாங்கள் வச்சு கொண்டிருக்கிறோம். சில கிட்டத்தட்ட ஒரு வெட்கப்பட வேண்டிய விஷயமாகவும் இருக்குது. தமிழ் தேசியவாதம் மட்டுமில்லை, ஒரு மேலாதிக்க சிந்தனை, ஒரு ஆதிக்க சிந்தனை தான் இது.
அதாவது தோட்டப்பாதை காலத்திலே உள்ள மக்கள் ஏதோ குறைந்தவர் போலும் நாங்கள் அதிகூடிய ஒரு உயர்நிலையில் இருக்கிற ஒரு சாதி அல்லது ஒரு அமைப்பு ஒரு சமூகம் என்ற மாதிரியான அவர் சொல்ல இன்னொரு தொழிலையும் சொல்றாரு என்னன்னா வடபகுதி மக்கள் ஜேவிபிக்கு வாக்களித்திருக்கிறார்கள், என்பிபிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் அவர் ஒரு மலைய தமிழரைத்தானே அவர்கள் பதவி கொடுத்திருக்கிறார்கள். வட மாகாணத்துக்கு அவர்கள் எதுவும் செய்யலையே. இந்த பிரிவினையையும் அவர்கள் தூண்டுறார்கள் ஒரு வகையில. நிச்சயமா நான் சொன்னது போல இப்பொழுது நீங்க இப்பொழுது பார்ப்போம், ராமலிங்கம் என்பவர் இந்த நாள் கட்சியில் சேர்ந்தவர் அல்ல. 13வது திருத்த சட்டம் முஸ்லிம் மக்களுக்கு நன்மை தந்திருக்கா அல்லது முஸ்லிம் மக்களுக்கு இதை பற்றி எந்த அக்கறையும் இல்லையா? 14 சட்டம் முஸ்லிம்களுக்கான ஒரு தீர்வாக வரவில்லை என்ற முஸ்லிம்கள் அப்போது தங்களுக்கு ஒரு மாகாண சபை கோரவில்லை, தங்களுக்கு ஒரு நிர்வாக தீர்வையும் முஸ்லிம்களுக்கு இது தர இல்லை. வருகிறேன். ஏனென்றால் இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்ட பொழுது முஸ்லிம் தரப்பிலே ஒரு அரசியல் கட்சியாக ஒரு விதம் பிரதிநிதிப்படுத்தவில்லை. பிரதிநிதிப்படுத்தக்கூடிய காலகட்டத்திலே முஸ்லிம் காங்கிரஸ் அப்பொழுது ஆரம்ப காலத்தில் இருக்கிறது, அவருடைய பட்டிங் பீரியட்ல இருக்கிறது, முடித்துக் கொண்டு வருகிறது. இருந்தாலும் அது புறக்கணிக்கப்பட்டது. ஆகவேதான் அஷ்ரப் ஒரு கடவுளை சொன்னார், எங்கள் முதுகின் மீது எழுதப்பட்ட அடிமை சாசனம், இந்திய ஒப்பந்தம், இலங்கை ஒப்பந்தம் எங்கள் முதுகின் மீது, முஸ்லிம்கள் முதுகின் மீது எழுதப்பட்ட அடிமை சாசனம் என்று. எனக்கு அவரிடம் ஒரு கேள்வி இருந்தது, ஏன்னா அடிமை சாசனத்தை நீங்கள் ஏன் அதை பலப்படுத்தி கொண்டு போனீர்கள்? தேர்தலை போட்டிக்கிட்டு அந்த மாநில நிர்வகித்து ஏன் பலப்படுத்தி கொண்டு போனால் முஸ்லிம்கள் புறக்கணிக்கப்படுவார்கள் என்ற சூழலையும் அது காணப்பட்டது. அது என்ன அது முழுமையாக ஒரு தமிழ் மயப்படுத்தப்பட்ட ஒன்றாக வந்துவிடும் என்று ஒரு புறம் முஸ்லிம்கள் ஆதங்கப்பட்டிருக்கலாம். அதே காலகட்டத்திலே இந்தியனுடைய அரசு அழுத்தம் இருந்து இந்தியா ஒரு மாநில உருவாக்கி எதிர்கட்சியில் மாநில உருவாக்க முடியாது. எதிர்கட்சி யாரும் போட்டியிட விட எதிர்கட்சி வர வேண்டும். அவை இந்திய முஸ்லிம்கள் மீதான ஒரு வகையான அழுத்தத்தினை அவர்கள் வேறு விதமான அழுத்தத்தினை, அது நட்பு ரீதியான அழுத்தத்தினை ஏற்படுத்திய மூலமாகத்தான் அவர்கள் இந்திய இலங்கை தேர்தலிலே வடகிழக்கு மாநில தேர்தலிலே போட்டியிட்டார்கள். அது மூலமா எதிர்கட்சியாக முஸ்லிம் காங்கிரஸ் வந்தது. ஆனால் அந்த எந்த விதமான அனுகூலங்களையும் அவர் பெற்றுக் கொள்ளவில்லை இதுவரை காலம். மாகாணசபையினுடைய அதிகாரம் குவிக்கப்பட்ட பொழுது ஒரு புறம் அவர்கள் தமிழ் மாகாணசபை வடகிழக்கு அதிகாரம் ஒரு 2 மாகாணங்கள் இணைக்கப்பட்ட வகையிலே முஸ்லிம்கள் சிறுபான்மை ஆக்கப்பட்டார்கள். மொத்தமாகவே கிழக்கிலே ஒரு 33% முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய பங்கு 2 இணைக்கப்படுகின்ற பொழுது 18% மாறுகிறது. அவ்வாறு மாறுகின்ற பொழுது முஸ்லிம்கள் மிகவும் பலனும் அல்லை தள்ளப்பட்டார்கள் என்ற வகையான அந்த நிலையிலே அவர்களுடைய அதிகாரத்திலே உச்சத்திலே நிர்வாக அதிகாரம் என்பது முஸ்லிம்களை பார்பட்சமாக நடத்தியது. முஸ்லிம்கள் டிஸ்கிரிமினேட் பண்ணப்பட்டார்கள், பாதிக்கப்பட்டார்கள். முஸ்லிம்களுக்கு சரியான இடம் கிடைக்கவில்லை. ஆனா மாநில நிர்வாகம் என்பது வடகிழக்கு இணைந்த காலகட்டத்திலே மிக மோசமாக பாதிக்கப்பட்ட முஸ்லிம் சமூகம் இருந்தது என்ற கருத்து முஸ்லிம் மக்கள் இருக்கிறது. அதுக்கான ஆதாரங்களும் புள்ளி விவரங்களும் கூட இருக்கின்றன. எவ்வாறு நிர்வாக அதிகாரங்கள் முஸ்லிம்களை ஓரந்தள்ளியது, புறக்கணித்தது. ஆனால் வடகிழக்கு பிரிந்த பிறகு கூட மாற்றம் ஏற்பட்டதானால் முஸ்லிம்கள் முதலமைச்சர் வந்திருக்கிறார், ஒரு முதலமைச்சர் வந்திருக்கிறார். முஸ்லிம்கள் வேற ஒரு மாற்றம் ஏற்படவில்லை. முதலமைச்சர் வந்திருக்கிறார், கவர்னர் நியமிக்கப்படலாம் முஸ்லிம்களா, மற்றும் வேற எந்த மாற்றம் ஏற்படவில்லை. இந்த மாற்றங்கள் இந்த ஆளுநராக வருவதோ அல்லது முதலமைச்சராக வருவதோ கூட முஸ்லிம்களுடைய பிரச்சனைகள் கண்டு வருகின்ற பொழுது அது இந்த விதமான ஒரு பிரயோசனத்தை தந்த நான் நினைக்கவில்லை. ஏனென்றால் மாநில உண்மையாகவே முஸ்லிம்களுடைய பிரச்சனை அதிக அளவிலே காணி பிரச்சனையா இருக்கிறது. இந்த காணி பிரச்சனைக்கான அதிகாரம் அவங்கள்ட்ட கிடையாது, மாநில கிடையாது. அவன் மாநில எந்த விதமான நன்மையும் வேணும் என்றால் முஸ்லிம்களுக்குள்ள மிக முக்கிய பிரச்சனை காணி பிரச்சனை, கிழக்கு மாநிலத்திலே உள்ள பிரச்சனை காணி பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கான தீர்வையும் மாநிலத்திலே பெற்றுக் கொள்ள முடியாது. ஆகவே அவர்களை பொறுத்த வரைக்கும் வேற எந்த விதமான அனுகூலமும் அவர்களுக்கு இல்லை. அவர்களை பொறுத்தவரை ஒரு நன்மை இல்லை என்று சொல்ல வேண்டும். இப்ப அஷ்ரப் அவர்கள் குறிப்பிட்டது போலத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிற்காலங்களில் சொல்லிக் கொண்டது என்ன, நாங்கள் மாகாண சபையில போட்டியிட இல்லை என்றால் அது டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய கட்சிக்கே போயிடும். அப்ப நாங்கள் அப்படி அதை அனுமதிக்க இயலாது. அப்ப நாங்கள் அந்த பிரசன்னத்தை வச்சிருக்கோம். அப்படி அவர்கள் அந்த மாகாண சபையின் அதிகாரத்தை கைப்பற்றியும் அவர்களும் தமிழ் மக்களுக்கு எதுவும் பெரிதாக சாதித்ததாக இல்லை. அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் மாகாண சபையில எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்றுதான் சொல்றார்கள். அதிகாரத்தை பெறுவதற்கான இந்த முயற்சியும் கூட எடுக்கப்படவில்லை. நியதி சட்டங்கள் உருவாக்கப்படவில்லை. ஒரு கையாலாகாத ஒரு முதலமைச்சர் எங்களுக்கு இருந்தார், சி.வி. விக்னேஸ்வரன். அவர் அதுக்கு மேல அவர்கள் அந்த மாகாண சபையை பாவித்து சி.வி. விக்னேஸ்வரன் தலைமையில ஊழல் மோசடிகள் தான் இடம்பெற்றது. அதுக்கு மேல தமிழ் மக்களுக்கும் அந்த மாகாண சபை இதையும் கொண்டு வந்து தரையில நினைக்கிறேன். ஒரு நீண்ட உரையாடலை நாங்கள் செய்திருக்கிறோம். இவ்வளவு நேரம் எங்களோடு இது சம்பந்தமாக இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சையத் பதீர். நன்றி ஜெயபாலன். நன்றி தேசம் நேயர்களே. நன்றி.